இன்று நாம் அறிந்து கொள்ளும் இறையறிவு மீண்டும் ஒரு குட்டி கதையுடன் தொடர்வோம். நான் படித்த இந்த கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தவத்தில் இருந்த ஒரு மகரிஷி கண் திறக்காமல் தினமும் ஒரு முறை கையை நீட்டுவார். கையில் யாராவது எதையாவது போட்டால் என்ன ஏதென்று பார்க்காமல் விழுங்கி விடுவார். இவர் கையை நீட்டும் நேரம் பார்த்து பக்தர்களும் கனிகள், உணவுகள் முதலியவற்றை தருவார்கள். இதனால் அவர்களுக்கு புண்ணியம் சேரும் என்று நினைத்தார்கள். இதேபோல் ஒரு நாள் அந்நாட்டின் அரசன் வேட்டைக்கு வந்தான். அப்பொழுது பக்தர்கள் யாரும் வரவில்லை. எப்பவும் போல் மகரிஷி கையை நீட்ட அவரை பரிகாசம் செய்யும் நோக்கத்தில் மன்னன் என்ன செய்தான் என்றால், அவன் வந்த அந்த குதிரை போட்ட சாண உருண்டையை மகரிஷி கையில் போட்டான். மகரிஷியோ வழக்கம்போல் வாயில் போட்டார். மன்னன் சிரித்தபடியே போயிட்டான். மறுநாள் ஒரு முனிவர் ஒருவர் அரசவைக்கு வந்தார். முக்காலமும் உணர்ந்த அவர் மன்னனை பார்த்து, மன்னா, நேற்று நீ காட்டில் தவம் இருக்கும் மகரிஷிக்கு குதிரை சாணம் கொடுத்தாய் இல்லையா? அது நரகத்தில் மலை போல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீ நகரம் வந்ததும் அதை உண்ண வைப்பர் என்று சொல்லிவிட்டு சென்றார். மன்னன் ரொம்ப பயந்து விட்டார். ரொம்ப நடுங்கிட்டார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இப்போ இந்த தர்மம் செய்து தன் பாவத்தை எப்படியாவது குறைச்சிக்கணும்னு முடிவெடுத்தார். அரண்மனை நந்தவனத்தில் ஒரு குடிசை ஒன்று போட்டு அங்கேயே மன்னர் தங்கிட்டார். இப்போ இந்த பாவத்தை போக்குறதுக்காக என்ன பண்ணார், இளம் பெண்கள் எல்லாம் வர வைத்து அவங்க திருமணத்துக்குரிய நகை, பணம் இதெல்லாம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் பாவம் செய்வதின் கெடுதல்களையும் பற்றி எடுத்து கூறி அனுப்பிவிட்டான். அப்போ தான் அவர்களும் யாருக்கும் எந்த பாவம் செய்ய மாட்டார்கள் என்று. ஆனால் இதை அவ்வூரில் சிலர் வேறு மாதிரியான கதையை கட்டினர். என்ன சொன்னார்கள் அப்படி என்றால், மன்னன் இளம் பெண்களை தவறான நோக்கத்தில் வர சொல்கிறான், தவறுக்கு கூலியாக நகை பணம் தருகிறான் என்றார்கள். இதேபோல் ஒரு நாள் ஒரு பார்வையற்ற கணவரை அழைத்து ஒரு பெண் வந்தாள். அரசனின் குடில் முன்பு நின்று அவள் பிச்சை கேட்டாள். அப்பொழுது அந்த பார்வையற்ற கணவன் இருக்கான் இல்லையா, அவளுடைய கணவன், அவன் அவளை பார்த்து கேட்டால், இப்போ நீ யார் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிற அப்படின்னு கேட்டாள். அவள் உடனே அரசன் வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா. அதற்கு அவன் சொன்னான், ஓ, தானம் கொடுக்குறன்னு சொல்லி பெண்களின் கற்பை சூறையாடுறானே அவனா அப்படின்னு, அவன் வீட்டுக்கு முன்னாடியா அப்படின்னு வந்து கேட்டான். உடனே அந்த பெண் தன் கணவரின் வாயை பொத்தினாள். அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அவள் சொல்கிறா, அன்பானவரே, என் கற்பின் சக்தியால் நான் முக்காலத்தையும் உணர்ந்தவள், அது உங்களுக்கும் தெரியும். இந்த அரசனுக்கு என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மகரிஷிக்கு தன் குதிரையின் சாணத்தை அவருக்கு கொடுத்துட்டார். மகரிஷி தவத்தில் இருக்கும்போது அவர் கை நீட்டினார். அப்போ அவருக்கு சாப்பாடுக்கு பதிலாக இந்த குதிரை சாணத்தை கொடுத்துட்டார். அது ஒரு பெரிய பாவமாகி அந்த குதிரை சாணத்தையே அந்த அரசன் சாப்பிட்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. உடனே இந்த அரசன் என்ன பண்ணால், தான் பாவத்தை போக்குறதுக்காண்டி இந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு தான் பாவத்தை போய்கிட்டு இருந்தான். இதை பலரும் தப்பான வழியில் வேறு கதையை சொன்னாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா, யாரெல்லாம் அரசனை தப்பாக சொன்னாங்களோ அவங்களுக்கு அந்த குதிரையோட சாணம் உணவாக மாறிக்கிட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சோண்டு சாணம் தான் இருந்தது, அந்த குதிரையோட சாணம் கொஞ்சோண்டு தான் இருந்தது. இப்போ நீங்களும் அந்த அரசனை தப்பாக பேசினதுனால அந்த பாவம் விட்டது. அதனால் நீங்கள் அடுத்த பிறவியிலும்
கண் பார்வை இழந்தவராக தான் பிறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டா. இதன் மூலம் பக்தர்களாகிய நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், யாராவது ஏதாவது ஒரு தவறு செய்து அதை திருத்திக் கொள்ள முயன்றார்கள் என்றால் அதை நாம் விமர்சனம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அவர்கள் செய்த பாவங்களை பங்கு போட்டு கொள்ளும் நிலைமை நம்மளுக்கு ஏற்படும் என்று நம்மளுக்கு இந்த கதையின் மூலம் இறைவன் உணர்த்துகிறார். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.